ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நோட்டீஸ் பண்ணியிருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். என்கிட்ட 2 டிஃபரெண்ட் கலர் சங்குப்பூ செடி இருக்குன்னு. ஒண்ணு வந்து இந்த ஒயிட் கலர், இன்னொன்னு வந்து இந்த ப்ளூ. ப்ளூ கலர் சங்குப்பூ வந்துட்டு எங்க வீட்ல ரொம்ப வருஷமாவே இருக்கு. பட் ஒயிட் வந்து 1 இயரா தான் இருக்கு. அதையுமே எலி படர விடாம இப்ப தான் படர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. சங்குப்பூ செடி வந்து ஜென்ரலாவே ஒரு க்ரீப்பர் பிளான்ட், அதாவது படர்ற செடி. சங்குப்பூ செடி வந்து ஜென்ரலா சீட்ஸ்லேருந்து வளர்த்துக்கலாம். நம்ம ஒரு செடி வளர்த்தாலே போதும். பூ பூக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம அவ்ளோ சீட்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் சீசனுக்காக வேண்டி இந்த சீட்ஸையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் எங்களுக்கு என்ன ஆகும்னா, சீட்ஸை ப்ரிசர்வ் பண்ணாமலே காத்துக்கு அங்கங்க அது வெடிச்சு விழுந்து, நெக்ஸ்ட் சீசனுக்கு அது செடியாவும் வர ஆரம்பிச்சிடும். எப்பவுமே நம்ம சீட்ஸ் போட்ட உடனே ஒரு கார்னரோ, இல்ல ஒரு கம்போ இது படர்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டே நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். நான் அந்த மாரி பிளான் பண்ணல. பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பேஸ் வந்துட்டு கம்மியா இருக்கு. படர்ற செடி எல்லாமே ஒரு கார்னர்ல இருக்கு. அதனால இதுக்கு வந்து பெருசா எனக்கு படர விடுறதுக்கு ஸ்பேஸ் இல்ல. ஒரு கம்ப மட்டும் குத்தி இந்த பக்கம், அந்த பக்கம் வச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு. ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட்லயே பிளான் பண்ணி எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ப குடுத்து இத வந்து வளர்த்துக்கலாம். பார்க்கறதுக்கு வந்துட்டு அவ்வளோ